எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்க இப்போ சிக்கா இருந்தீங்கன்னா, நீங்களும் நல்லா ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளூ பெல் ஃப்ளவர் வச்சு எப்படி வீட்டிலேயே ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம் செய்யலாங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். இதுதாங்க இந்தியன் ப்ளூ பெல் ஃப்ளவர். இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்ம ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை தடுக்கும். நம்ம ஸ்கின் ஏஜிங்கை ஸ்லோவாக்கும். ஈவன் ஸ்கின் டோன், ஸ்கின் டெக்ஸ்சரை இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃப்ளவர் எங்கள் வீட்டுக்கிட்ட எப்போதுமே பூக்கும். ஸோ நான் டெய்லி இந்த ஃப்ளவரை கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 கப் வாட்டரில் நல்லா டபுள் பாயிலிங் பண்ணி டார்க் ப்ளூ கலர் வர வரைக்கும் நான் இந்த தண்ணியை வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஆயிலி ஐட்டமாக பார்த்துக்கலாம். மேங்கோ பட்டர், ஃப்ரூட் ஆயில். ஆல்ரெடி இது எப்படி பண்ணுறதுங்கிறத முதல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு ஷியா பட்டர், கொக்கும் பட்டர், அடுத்து செட்ரைல் ஆல்கஹால். இந்த செட்ரைல் ஆல்கஹால் ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். இது ஒரு க்ரீமி அண்ட் ஃபோமி டெக்ஸ்டரை நம்ம க்ரீமுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கிளிசரின், சாந்தம் கம். இந்த சாந்தம் கம் பார்த்திங்கன்னா திக் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் ஆலிவேரா ஜெல்லெல்லாம் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இந்த சாந்தம் கம் யூஸ் பண்ணி ஆலிவேரா ஜெல் நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணலாம். அண்ட் எமல்சிஃபைங் வேக்ஸ். நான் நேச்சுரலாக ஆலிவேரா ஜெல் எடுத்து அது கூட கொஞ்சம் இந்த ப்ளூ பெல் வாட்டரை விட்டு சாந்தம் கம்மோட மிக்ஸ் பண்ணி ஜெல் ஃபார்முக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற ஆலிவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளூ பெல் ஃப்ளவரோட வாட்டர். நீங்கள் க்ரீம் பண்ணும்போது இதோட கலர் கொஞ்சம் லைட் ஆயிரும். ஸோ எப்போவுமே நிறைய ஃப்ளவர் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் திக்கான கலருக்கு கொண்டு இந்த தண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம இந்த 60 ml கப்பில் ஆல்மோஸ்ட் 1 கப் மேங்கோ பட்டர் எடுத்துக்கிறேன். இது நான் வீட்டிலே செஞ்சதுங்க. 1/2 கப் ஃப்ரூட் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரூட் ஆயில் செய்கிறது பற்றி நான் முதல் வீடியோலேயே போட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸிங்க. எனி ஃப்ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து நீங்கள் ஆயிலில் டபுள் பாயிலிங் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2 டீஸ்பூன் கொக்கும் பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த கொக்கும் பட்டர் உங்கள் ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இந்த கொக்கும் பட்டர் ரிப்பேர் கிராக்டு ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரை இந்த கொக்கும் பட்டர் கொடுக்கும். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் ஷியா பட்டர். ஷியா பட்டர் கூட ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி தான். இது கூட 4 டீஸ்பூன் செட்ரில் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஃபோர் டீஸ்பூன் எமல்சிஃபைங் வேக்ஸ். இது திக்கனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நாம் மூடி வச்சு டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நம்ம இப்போ ஆட் பண்ண எல்லா ஆயிலி ஐட்டம்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா உருகி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாட்டர் ஃபேஸ் பார்த்துக்கலாம். 125 ml கப்பில் ரோஸ் வாட்டர் ஆர் டிஸ்டில் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்ல மழை காலத்தில் ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணி அதை நல்லா சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டு வரலாம். நான் இந்த ரெயின் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் 1 கப் எடுத்துக்கிறேன். 60 ml கப்பில் 2 கப் ப்ளூபெல் ஃப்ளவரோட வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒன் 125 ml கப்பில் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். நான் ஆலிவேராவை ப்ளூபெல் வாட்டர் விட்டு அரைச்சி எடுத்து அதில் சாந்தம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீட்டிலே ஆலிவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாந்தம் கம்மை கிளிசரின் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ இந்த வாட்டர் ஃபேஸில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளூபெல் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே கொலாஜன் இருக்குங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஏஜிங் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். ஸ்கின்னோட ரெட்னஸ், இன்ஃப்ளமேஷன் இதையெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாலே போதுமானது. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த லைட் ஹீட்டில் இருக்கிற ஆயிலையும் சேர்த்து ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நார்மலாக நம்ம வெளியே 10 ருபீஸ்க்கு க்ரீம் வாங்கிக்கலாமேன்னு கூட தோணலாம். ஆனால் ஒரு தடவை வாங்குகிற மூலப்பொருளோட செலவு மட்டும்தான் உங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இதை வச்சு நீங்கள் க்ரீம் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த சின்ன மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ க்ரீம் பண்ணுறேன்னு லாஸ்ட்டு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ குவாலிட்டியாக பெஸ்ட்டாக நாம் இதை வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு மனநிறைவாக இருக்கும். எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லாமல் நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஷியா பட்டர், கொக்கும் பட்டர்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி ஃப்ரூட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஷியா பட்டர், கொக்கும் பட்டர் ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு இன்னும் அதிக பலனை கொடுக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு இப்போ வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது திக்காக பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்து நான் மிஷினில் நல்லா வைப் பண்ணி இதை ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இதோட pH லெவல் செட் பண்ணிக்கிறேன். நார்மல் pH லெவல் இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு எந்த ஹார்மும் கொடுக்காது. இந்த க்ரீம் 100% சேஃப். இந்த ஃபுல் வெசல் அளவுக்கு நமக்கு க்ரீம் வந்திருக்கு. நான் இதில் ப்ரிசர்வேட்டிவ்க்கு பயோ என்சைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதை 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பயோ என்சைம் இதெல்லாம் ஆப்ஷனலுங்க. இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஜியோகார்ட் ECT எடுத்துக்கிறேன். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி
இது சேஃபான ப்ரிசர்வேட்டிவ்ங்க. விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வாசனைக்கு எடுத்துக்கிறேன். அகெயின் ப்ரிசர்வேட்டிவ் 2 ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக க்ரீம் இவ்வளோ நல்ல டெக்ஸ்சராக நல்ல க்ரீமியாக வந்திருக்குங்க. இது ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போதே ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.